மூக்கு மாங்காய் இல்லைன்னா நீல மாங்காய் இல்லை உங்கள் வீட்டில் வத்தலுக்கு எந்த மாங்காய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாங்காயை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கணும். தோலோடையும் சீவலாம், தோல் இல்லாமலேயும் சீவலாம். இதே மாதிரி சீவலாம் சீவி வச்சுக்கணும். அதில் கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் அந்த மாங்காய்க்கு தகுந்த அளவுக்கு போட்டு இப்படி குலுக்கி விட்டுறணும், எல்லா இடமும் படுற மாதிரி. நான் சாயங்காலமாக போட்டு அதை மூடி வச்சிட்டேன். மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த உப்பு காயில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து தண்ணி விட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், மறுநாள் காலையில் ஒரு தட்டில் எடுத்து காய வைக்கணும். சாயங்காலம் கொண்டு வந்து அந்த தண்ணியில் போட்டுறணும். அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும். இப்போ மாங்காய் இந்த மாதிரி காஞ்சிருச்சு. காஞ்ச மாங்காய்க்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அது முங்குற அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 மிளகாய் வத்தல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பெருங்காயம் உங்கள் வாசனைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துடுறோம். அதோட 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய வெந்தயம், அதையும் நல்லா வாசனை வர்ற மாதிரி கருகாமல் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கிறோம். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை இந்த கடுகுதோடு ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம காய வச்சுருந்தோம்ல வத்தல், அந்த வத்தலை இந்த தண்ணியில் சேர்க்கணும். சேர்த்து சிறு தீயில் இருக்கட்டும். இது நல்லா ஊறி வெந்துடும். லேசாக அப்படியே நல்லா சாஃப்டாகிரும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும், ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சுடுற தண்ணி ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இதில் மாங்காய்க்கு தகுந்த உப்பு தான் நம்ம போட்டோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலாவையும் அந்த மாங்காயோடு சேர்த்துறணும். சேர்த்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். ஒருவேளை எண்ணெய் பத்தலைங்கிறது தெரிஞ்சால் எண்ணெயை காய வச்சு ஆற வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்துக்கிட்டு இருந்த மாங்காய் வத்தல் ஊறுகாய் ரெடி.